வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிரான்சென்டென்டலிசம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. டிரான்சென்டென்டலிசம்னா என்னென்னா 19ஆம் நூற்றாண்டோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலிஸ்டிக் லிட்ரரி அண்ட் ஃபிலாசபிக்கல் மூமெண்ட் இருந்தது. அதுதான் டிரான்சென்டென்டலிசம் சொல்கிறோம். இது ஆரம்பித்தது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூ இங்கிலாண்டில் 1836. இதில் கலந்துக்கிட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா விஷனரிஸ், இன்டலெக்சுவல்ஸ், ஸ்காலர்ஸ், ரைட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்ந்தாங்க. இந்த பேர் எப்படி வந்ததுன்னா பாஸ்டன் நியூஸ் பேப்பரில் தான் அவங்க மீட்டிங்கை பற்றிலாம் அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த பாஸ்டன் நியூஸ் பேப்பர் இந்த குரூப்பை டிரான்சென்டென்டலிஸ்ட் அப்படின்ற பேரில் தான் அழைச்சதுனால இந்த பேர் நின்றுடுச்சு. இதில் முக்கியமானன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் வால்டோ எடிசன், இவர் ஒரு அமெரிக்கன் எஸ்ஏயிஸ்ட் அண்ட் போயட். அது மாத்திரம் இல்லாமல் இந்த டிரான்சென்டென்டலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரிலிஜனில் சாதாரணமாகவே நம்ம வழக்கமாக இருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிசஸ்ஸு அதெல்லாம் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு டிரான்சென்டென்டலிஸ்ட் சர்ச் இது வரைக்கும் கிடையாது, ஒரு ஹோலி புக்கு இவங்களுக்கும் கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க எல்லாம் கூடி எல்லாருமே ஒரு விவாதம் செய்வாங்க. அதை விவாதிப்பாங்கன்னா கலந்துரையாடுவாங்க. இவங்களோட முக்கியமான நம்பிக்கைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒருத்தருக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த யூனிவர்சல் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு யூனிவர்சல் சோலை தாங்கிறதுனால அவங்க எல்லாருமே த இட்டர்னல் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உனக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்குது, நீ தான் எல்லாமே, உனக்குள்ளே அத்தனை சக்தி இருக்குது அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது இன்ட்யூட்டிவ்னு சொல்கிறோம்ல, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வுக்கு நம்ம மதிக்கணும்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தோணுதா, கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும். உள்ளுணர்வு உனக்கு சொல்லும் எது சரி, நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுலாம் சொல்லும். அதனால் உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நட. இதுதான் அவங்களுடைய அடுத்த வேல்யூ. அதோடு இந்த டிரான்சென்டென்டலிசமுடைய இம்பேக்ட் தாக்கம் அமெரிக்கன் லிட்ரேச்சரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எமர்சன் என்ன சொல்கிறாருன்னா எழுத்தாளர்கள்லாம் தொலைநோக்கு பார்வை உள்ளவங்க. அவங்க இந்த உலகத்தை தெளிவாக பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும். அதனாலே அவர் என்ன சொல்கிறாருன்னா போயட்ஸ்னால் லிபரேட்டிங் காட்ஸ்ன்றாரு. அதாவது இலக்கியம் மக்களை விடுவிக்கணும். அவங்க எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் பார்க்க வைக்கணும். அதாவது இயற்கையை, ஸ்பிரிச்சுவாலிட்டியை, செல்ஃப் ஐடென்டிட்டியை, சோஷியல் இன்ஜஸ்டிஸை. அதாவது எங்கேயாவது ஒரு சமூக அநீதி நடந்ததுன்னா அதை எல்லாருடைய கண் பார்வைக்கும் கொண்டு வரணும். அவங்க அதை தெளிவாக பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த டிரான்சென்டென்டல் தியரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இன்னொருத்தங்களை மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தங்களும் ஒரு யூனிவர்சல் சோல் இல்லையா. அதே மாதிரி அவங்க கற்பனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா கற்பனையில் நீங்கள் நிஜமாகவே உங்கள் கண்ணால் பார்க்க முடியாதோ இல்லை உங்களோட 5 புலன்களால் நீங்கள் உணர முடியாத எதையாவது கூட நீங்கள் கற்பனையில் அதை பார்க்கலாம். அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் உங்களுடைய பர்சனல் உங்களால் மட்டுமே செய்ய முடிஞ்சதை தாண்டி உங்கள் மைண்டு, உங்கள் பாடி எல்லாத்தையுமே ஒரு புது விஷயத்தை உங்களால் செய்ய முடியும். நீங்கள் கற்பனை பண்ணுறதை உங்களால் செய்ய முடியும். அதனால் உங்கள் கற்பனை சக்தியை ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னாங்க. இவங்க நல்லா படித்தவங்கள தான் இந்த குரூப்பில் இருந்தாங்க. அவங்க நிறையா படித்ததுனால பியூரிட்டனிசம், ஜெர்மன் ஐடியலிசம், ஈஸ்டர்ன் ரிலிஜன் இது மாதிரி நிறைய இடத்துல இருந்த நல்ல விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. நல்ல சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழணும். வெறும் பொருளை சேர்க்கறதுக்கு, பொருளாதாரத்தில் முன்னேறது மட்டும் வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும். உங்களுடைய ஓப்பன்னஸ் இந்த உலகத்தோடைய பியூட்டி ஆஃப் த வேர்ல்டுக்கு அப்படியே நீங்கள் ஓப்பனாக இருக்கணும். உலகம் சுற்றி அழகாக தான் இருக்குது, அது நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது அப்படின்றதான் இவங்க எடுத்து சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.